ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்ம அஸ்ட்ரோ சின்னராஜ் சேனல் நேயர்களோட சொந்த ஜாதகங்களுக்கான சந்தேகங்களுக்கான பதில்களையும் அவங்க ஜாதகத்தை பற்றி கேட்குற கேள்விகளுக்கான பதில்களையும் ஒவ்வொரு வாரமும் சண்டே லைவ்ங்கிற நிகழ்ச்சி அப்படிங்கிற பேரில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்ம ரேண்டமாக கொஸ்டின் செலக்ட் பண்ணி நம்ம நேயர்களுக்கு பதில்களை கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் ஒரு சிலர் சூப்பர் சாட்டுக்கு பே பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சாட்டுன்னு இருக்கு, அதில் பே பண்ணியிருக்கீங்க. அந்த நேயர்களுக்கான அது அந்த சண்டே லைவ் அப்படிங்கிறது லைவ்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம அதை தேடி பிடிச்சு பதில் சொல்றது அப்படிங்கிறது சரியா வராது. அதனால அது நம்ம இலவசமா பண்றது அப்படிங்கிறது. அதனால ரேண்டமா வர்ற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்றோம். அந்த வகையில இப்போ நிறைய பேர் சூப்பர் சாட்டுக்கு பே பண்ணியிருந்தீங்க. அப்போ இந்த பதிவுல நம்ம அந்த சூப்பர் சாட்டுக்கு பே பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். அந்த வகையில இப்போ முதல் நேயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இங்க முதல் நேரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சங்கர் அப்படிங்கிறவர் கேட்டிருந்திருக்காரு. சங்கர் PS அப்படிங்கிற சேனல் 14/1/1982 14/1/1982 5:30 AM பாபநாசத்துல பிறந்ததா கொடுத்திருக்கிறார். திருமணம் எப்போது அமையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். திருமணம் அப்படிங்கிறது இதுவே ஆக்சுவலா லேட்டு தான். இப்போ கிட்டத்தட்ட 45 வயசு ஆயிடுச்சு, 43 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இவருக்கான ஜாதகத்தை நம்ம இங்க பாத்திரலாம். இதுதான் இவருக்கான ஜாதகம். 42 வயது ஆயிருக்கு. இவருக்கான நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது பூர நட்சத்திரம். ராசியா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சிம்ம ராசி. லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது தனுசு லக்னம். லக்னத்துல கேது சூரியன், 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இந்த கிரகம்லாம் உட்கார்ந்துருக்குது. லக்னத்துல கேது பிளஸ் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இவருக்கு மெயினான கேள்வி என்ன அப்படின்னா, கல்யாணம் எப்போ அப்படிங்கிறது தான். அதுக்கு இவரோட தசா புத்தியை நம்ம இப்ப பாத்திரலாம். ராகு தசை அப்படிங்கிறது 2023 5வது மாசம் வரைக்கும் சந்திர புத்தி நடக்குது. ராகு தசையில சந்திர புத்தி நடக்குது 41 வயசு 4 மாசம் முடிகிற வரைக்கும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு நின்று தசை நடத்தி, அதனாலதான் இவருக்கு கல்யாணம் இந்த அளவுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது. எனிவே இப்போ இவர் கல்யாணம் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ராகு தசை முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 2025 நவம்பர்ல தான் ராகு தசை முடியுது. அப்போ இவர் ராகு தசை முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஆக்சுவலா இப்போ இன்னும் ஒரு வருடம் இருக்கும்னு வைங்களேன். இப்ப இருந்தே கொஞ்சம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி குழந்தை இல்லாம டைவர்ஸ் ஆகி இருக்கிற அந்த மாதிரியான 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிற பொண்ணுங்க, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும். இப்போ சந்திர புத்தி நடக்குது. ஆக்சுவலா உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் நின்று தசை நடத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பையே காட்டுது. அதே மாதிரி அடுத்தது ராகு தசை செவ்வாய் புத்தி வருது. செவ்வாய் 10ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து உட்கார்ந்து அப்படிங்கிறது அந்த செவ்வாய் புத்தி 2024 நவம்பர்ல வருது. இந்த செவ்வாய் புத்தியில நீங்க செய்யற தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வரவு செலவு வச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரம் மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது சிறிய தொந்தரவுகள் வர்றதுக்கோ அல்லது இழப்புகளை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போ கல்யாணம் நீங்க இப்போ நடப்பு காலங்கள்லயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா பொருளாதாரம் அல்லது அந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு 1 வருஷம், அதாவது ராகுதசை செவ்வாய் புத்தி முடியக்கூடிய அந்த 1 வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தொல்லையை கொடுக்கும். இதை தவிர்க்கணும் அப்படின்னம்னா செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்கறது அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு துர்கை வழிபாடு, ராகு காலத்துல துர்கை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இப்போ உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கர் PS. இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறவரை பார்க்கலாம். அடுத்த கேள்வி அமுதவள்ளி பாலசுப்ரமணி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா, அமுதவள்ளி பிறந்த தேதி 6/1/1980 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 6/1/1980 6/1/1980
2 மணி PM சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 மணி PM சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இவங்களோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் இவங்களோட ஜாதகம். இப்போ இவங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மகம் நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது சிம்ம ராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். இப்போ இவங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வியை பார்த்துடலாம். தற்பொழுது அரசு வேலைக்கு தேர்வு எழுத உள்ளேன், வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அமுதவல்லி பாலசுப்ரமணி. இப்போ இதுக்கான பதில்களை பார்த்துடலாம். இவங்க ஜாதகம் வந்து லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவர் செவ்வாய், அவர் லக்னத்துக்கு 3 5ஆம் இடத்துல சந்திரன், குரு, ராகு இந்த மாதிரியான கிரகங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட கூட்ட கிரகங்களா உட்காந்துருக்காங்க. 4 கிரகம் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலமுள்ள அமைப்பு அப்படிங்கிறதையே சொல்லலாம். இங்க குருவும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்குது. அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நிச்சயமா அரசு வேலை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையே சொல்லலாம். ஆனா எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. ஏன்னா இனிமேல் தான் எழுத போறேன், எக்ஸாம்லாம் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு இவங்களோட தசாபுத்தியை பார்த்துட்டோம்னா சரியா வரும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசை, சுக்கிரன் புத்தி 2025 7ஆவது மாசம் வரைக்கும். 2025 7ஆவது மாசத்துக்கு அப்புறம் சூரிய புத்தி வரும். இந்த சூரிய புத்தியில நிச்சயமா உங்களுக்கான அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நல்லபடியா உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து நீங்க முருகனை அடிக்கடி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா உங்களுக்கான அந்த அரசு வேலைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. வாழ்த்துக்கள். அதே மாதிரி நல்லபடியா படிக்கணும், அதுவும் கூட. இப்போ அடுத்த நம்ம கேள்வியை பார்த்துடலாம். அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18/7/2001 18h15 கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா வவுனியால பிறந்ததா கொடுத்துருக்காங்க. என்ன சார் படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம்? ஓகே, என்ன சார் படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், ஏதாவது யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கனிசன் அப்படிங்கிறவங்க. அப்ப இவரோட ஜாதகத்தை போட்டுக்கலாம். 18/7/2001 18/7/2001 டைம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்தது 18:15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 6:15 அப்படின்னு போட்டுக்கலாம். அதில் 6:15 PM வவுனியால பிறந்ததா கொடுத்துருக்குறாங்க. வவுனியா ஸ்ரீலங்கால பிறந்ததா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இதுதான் இவங்களோட ஜாதகம். இப்போ இவங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிருகசீரிட நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது மிதுன ராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது தனுசு லக்னம். லக்னத்துல கேதுவும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் குருவோடையும் ராகு சந்திரனோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இருந்தாலும் அது வக்ரமா இருக்குது. இதுல உங்களுக்கு யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 2, 6, அதாவது 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி கூட சனி இருக்கிறார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரன் புதன் குரு இந்த கூட்ட கிரகங்கள் இருக்குது. அதுல புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறார். அப்போ நல்லபடியான இந்த 3 கிரகங்களும் நல்லபடியான பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதே அர்த்தம். அப்ப இந்த திசையெல்லாம் நடக்கும்போது நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கிடையில இப்ப என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. இன்னொரு தடவை நம்ம கேள்வியை தெளிவா பார்த்துருவோம். என்ன சார் படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், ஏதாவது யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நல்ல யோகமே இருக்கு. அதே மாதிரி என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னோம்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம், 7ஆம் இடம் தான் உயர்கல்வி அப்படின்னு சொல்லி, சாரி புதன் தான் உயர்கல்விக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல சந்திரன் குரு ராகு இந்த கிரகம்லாம் சேர்ந்து 7ஆம் இடத்துல நிக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு. அப்போ உயர்கல்விக்கான வாய்ப்பு நல்லபடியா இருக்குது. இப்பதான் உங்களுக்கு 22 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலா பேசிக்கான டிகிரி ஒன்று முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த டிகிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நீங்க உயர்கல்வி அப்படிங்கிறது தாராளமா பண்ணலாம். இதுக்கிடையில என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க.
அதாவது எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அது மாதிரியான இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரியான படிப்பு அல்லது இது மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க வியாபாரம் பண்ண வேண்டியது வரும். அப்போ தொழிலை கத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லபடியான ஒரு படிப்பும் நல்லபடியான தொழில் முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில இருக்கு. நல்ல செட்டில்மெண்ட் இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 15/5/2005 15/5/2005 8:20 PM திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. பட் வந்து இந்த கேள்வி வந்து நீங்க கேள்வி ஒன்றும் கேட்கல. கேள்வி வந்து ஒன்றும் கேட்கல, தெளிவா இல்லை. அதனால நம்ம அடுத்த கேள்வியை நோக்கி போகலாம். 19/3/1994 விஷ்ணு வர்தா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. விஷ்ணு வர்தா 19/3/1994 2:07 AM கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. 2:07 AM கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம இங்க பாத்திரலாம். கேள்வி என்ன அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் அப்ராட் விசா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. விஷ்ணு வர்தா அப்படிங்கிறவங்க. இப்போ உங்க ஜாதகத்தை நம்ம இங்க பாத்திரலாம். உங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது ரிஷப ராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது தனுசு லக்னம். அப்போ லக்னாதிபதி வந்து உங்களுக்கு குருவாகி அவர் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரன் வந்து லக்னத்துல, அதாவது லக்னாதிபதி வீட்டுல 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு. பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இங்க நல்லபடியான ஆயுசு பலன் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில வந்து நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அப்ராட் போக முடியுமா அப்படிங்கறத கேட்டீங்க. இவங்களுக்கான அந்த திசையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இவங்க கேள்விக்கான அந்த பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசை செவ்வா புத்தி, அதாவது ராகு திசையோட ஈற்று காலத்துல இருக்கிறாங்க. 24 நவம்பர் வரைக்கும் இருக்கிறாங்க. 2023 நவம்பர்ல இருந்து 2024 நவம்பர் வரைக்கும் செவ்வா புத்தி உங்களுக்கு இருக்குது. செவ்வா வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல, சனி அந்த இடத்துல அதே வீட்டுல ஆட்சி பெற்று இருக்கிறார். அவர் வக்ரம் ஆகல. அப்போ ரொம்ப நல்ல அமைப்பு. நார்மலா இந்த ராகு திசை செவ்வா புத்தி ரொம்ப கடுசா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்ப நடப்பு காலத்திலேயே உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரப்போறது உங்களுக்கு குரு திசை. குரு வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார். அவர் வக்ரம் கூட ஆகிறார். அப்போ நீண்ட காலம் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அப்போ நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப நடப்பு வருடத்திலேயே கிடைக்கிறதுக்கான அந்த விசா அப்படிங்கிறத நீங்க கேட்டிருந்த கேள்வி, அது வந்து நடப்பு வருடத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விஷ்ணு வர்தா. அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு வர்தாக்கு அடுத்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாசன் ஈரோடு 5/11/73 5/11/1973 டைம் எடுத்துக்கிட்டோம்னா 9:45 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. 9 PM சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஊர் வந்து ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அப்போ இவங்களுக்கான ஜாதகத்தை நம்ம இங்க பாத்திரலாம். ஸ்ரீனிவாசன், ஆமா ஸ்ரீனிவாசன் ஈரோடு, அவரோட ஜாதகம் தான் இது. ஐயா உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது சதய நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது கும்பராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிதுன லக்னம். லக்னத்துல கேது சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இந்த கிரகம்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன அப்படிங்கிறத இதுல நம்ம பார்த்துடலாம்.
செய்தொழில் சிரமமாக உள்ளது, எப்போது சிறப்பாக இருக்கும், நடப்பு புதன் வரும் கேது சுக்கிரன் தசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய தசையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ப்ளஸ் இப்போ செய்கிற தொழிலில் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் கேள்வி. உங்கள் ஜாதகத்தை நம்ம இங்கே பார்த்துருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கான தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா புதன் தசை ராகு புத்தி நடக்குது 2025 ஜனவரி வரைக்கும். புதன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். ஆனா அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் வக்ரமாயிருக்கிறார். அதனால உங்களுக்கு இந்த புதன் திசையில கொஞ்சம் தொழில சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகுக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு, அதாவது ராகுக்கு 2ஆம் இடத்துலயே உட்கார்ந்துருக்கிறார். அதாவது குரு, அவர் வந்து ராகுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் தவறான அமைப்பு தான். அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தவர் தான் குரு. அதே மாதிரி ராகு சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூல நட்சத்திரம் சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறதுமே கொஞ்சம் கடினமான சூழ்நிலையே கொடுக்கும். இந்த புதன் தசை அந்த ராகு புத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்போ முடியுது? 2025 ஜனவரி வரைக்கும் அந்த ராகு புத்தி இருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு, அதாவது 2025 ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய தசை எப்படி இருக்கும் அல்லது வந்து புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்து வர்றது உங்களுக்கு குரு புத்தி. குரு வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல, அவருக்கு வீடு கொடுத்தவர் லக்னத்துல. அதே மாதிரி அதுக்கடுத்து வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி புத்தி. சனி வந்து லக்னத்திலேயே உட்காந்து புத்தி நடத்துவார். அப்போ இந்த குரு புத்தியும் சனி புத்தியும் ராகு புத்தி அளவுக்கு உங்களுக்கு மோசமாக இருக்காது, நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கேது புத்தியில நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான உழைப்பா இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்க கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் அடுத்த கேள்வி வந்து சித்ரா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்களே கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்ரா 14/4/1985, 14/4/1985. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:50 AM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 6:50 AM சேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, நம்ம இதில் இப்போ சேலத்தை எடுத்துக்குவோம். ஓகே சித்ரா, உங்களுக்கான ஜாதகம் தான் இது. சித்ரா உங்களுக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது மகர ராசி, லக்னமா இருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். லக்னத்திலேயே செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாயோட சூரியன் சேர்ந்து ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான். செவ்வாய் ஆட்சியா இருக்கிறது அப்படிங்கிறது அதுல சிறப்பு. அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்குது, இந்த ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. அதே மாதிரி இங்க குரு சனி இந்த 2 கிரகம் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனியும் 10ஆம் இடத்துல சந்திரனோட குருவும் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது பரிவர்த்தனை யோகம். அப்போ நல்லபடியான யோக பலாபலன்கள்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதனோட சுக்கிரன் உச்சமாயி உட்காந்துருக்கிறார். அப்போ வண்டி வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்லலாம். இப்போ இவங்க கேட்டிருக்க கேள்வியை நம்ம பார்த்துடலாம். குரு தசை ராகு புத்தி எப்படி இருக்கும், குடும்பம் பிரியுமா, சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. குரு தசை ராகு புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரு தசை செவ்வாய் புத்தி 2023 to 24 8வது மாசம் வரைக்கும். இவங்களுக்கு பயமே அந்த ராகு புத்தியை நினைச்சுதான். ஏன்னா லக்னத்துல ராகு செவ்வாய் சூரியனோட உட்காந்து புத்தி நடத்தும் போது குடும்பத்தை எதுவும் பிரிச்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு இயல்பாவே. அந்த மாதிரி நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு வீடு கொடுத்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், அவர் லக்னத்திலேயே ராகு கூடவே ஆட்சி ஆயிருக்கிறார். அதே மாதிரி ராகு பரணி நட்சத்திரம் சுக்கிரன் ஜாரம் வாங்கி சுக்கிரன் வந்து உச்சமாயி வக்ரமாயி இருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த ராகு புத்தியில உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர குடும்பம் பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த மாதிரியான எதுவும் நெகட்டிவான பலன்கள் எதுவும் நடக்காது. இதுக்கு அடுத்த கேள்வி சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சனி தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2027 வருது. சனி வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தனிச்சு நிக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான், அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்ல நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதுல நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மொத்தத்துல இப்போ சித்ரா உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஜெபா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. ஜமுனா அப்படிங்கிறவங்களுக்காக கேட்டிருக்கீங்க. அவங்க பிறந்த வருஷம் வந்து 23/4/85 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. 23/4/1985 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி டைம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 5:50 AM மன்னார்குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 5:50 மன்னார்குடி அப்படிங்கிறது தான் இதுல இது. இப்போ உங்களோட ஜாதகத்தை நம்ம இங்க பார்த்துடலாம். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது ரிஷப ராசி, லக்னமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது மேஷ லக்னம். லக்னாதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாயாகி அவர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போய் நிற்கிறார். கூட சந்திரன் இருக்கிறார். அதே மாதிரி லக்னத்துல ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் உட்காந்துருக்குது. 8ஆம் இடத்துல சனி மாந்தியோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. இதுதான் உங்க ஜாதகம். இப்போ 23/4/85 5:50 AM மன்னார்குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னால வந்த ஜாதகம் 14ஆம் தேதி, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஜமுனாவுக்கு வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வருமானம் இல்லை, வேலை இல்லை, சம்பாதிக்க விதியே இல்லையா, பிஸ்னஸ் செய்ய ஆசை, ஜோதிடர்கள் பிஸ்னஸ் பண்ணால் லாக் ஆயிரும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதுல இப்போ உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குது, முதல்ல உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7, 8, 9 10ஆம் இடம் அப்படிங்கிறது தனிச்ச குரு உட்காந்துருக்கிறார். அவர் பரிவர்த்தனை மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. பிளஸ் வந்து குரு வந்து திருவோண நட்சத்திர சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தொழில் அது மாதிரியான விஷயங்கள் வந்து அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்க வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு தான் இருக்கு. இதுக்கிடையில உங்களுக்கு தொழில் பண்ணியே ஆனோம்னா ஏதாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் ஏதாவது பண்ணலாம், அப்படித்தான் இருக்கே தவிர இதுல வந்து நீங்க வந்து கண்டினியூஸா பிஸ்னஸ் பண்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. அதனால நீங்க வேலைக்கே போகலாம், இல்லைன்னா ஏதாவது கூட்டு சேர்ந்து யாருடையாவது கூட்டு சேர்ந்து அவங்க டயத்துக்கு தொழில் ரன் ஆகி நீங்க ஒரு சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்கலாம். எப்போ அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதுக்கான பதில் தான் இங்க தசையிலையும் புத்திலையும் இருக்கு. குரு தசை சனி புத்தி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது. தசை பார்த்தீங்கன்னா குரு தசை சனி புத்தி நடந்துட்டு இருக்குது 2025 3ஆவது மாசம் வரைக்கும். இந்த சனி புத்தி முடியணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு நல்லபடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜமுனா அப்படிங்கிறவங்களுக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். வணக்கம் நண்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. தேதி 15/4/1997. 15/4/1997 6:50 AM ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. 6:50 ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. வணக்கம் நண்பா அப்படிங்கிறது அந்த சேனலோட பேரு. சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. பர்த் டேட்டு டைம்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது பூச நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது கடக ராசி, லக்னமா இருக்கிறது மேஷ லக்னம். உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாயாகி அவர் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது ஆயுசு நல்லபடியா கொடுத்து வச்சிருக்குது அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். அதே மாதிரி லக்னத்துல சூரியன் புதன் உச்சம் பெற்ற சூரியன் கூட புதன் சுக்கிரன் இந்த கிரகம்லாம் சேர்ந்து இருக்குது. அப்போ இதுவும் நல்ல அமைப்பு தான். அப்போ நல்லபடியான நீண்ட ஆயுள் வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. அதே மாதிரி படிப்பு நல்லா உயர்கல்வியெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இங்க நல்லபடியா இருக்கு. இப்போ உங்க கேட்டுக்கிற கேள்வியை பார்த்துடலாம். திருமண யோகம் வீடு கட்டும் யோகம் எப்பொழுது வரும், பங்கு சந்தை செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப கல்யாணத்தை பத்தியும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பத்தியும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வீடு கட்டலாமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நடந்துட்டு வர தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் தசை ராகு புத்தி. புதன் வந்து லக்னத்திலையும் ராகு வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையும் நின்று தசையும் புத்தியும் நடத்துறாங்க. இப்போ
புத்தி நடந்துட்டு வர்ற அந்த ராகு புத்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். 2025 செப்டம்பர் வரைக்கும் நடக்கிற காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல. அப்போ அது முடிஞ்ச உடனே வீடு கட்டலாம். திருமண காலம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் அதே தான். ராகு புத்தி முடியணும் அப்படின்னு சொல்லலாம் இதுல. அதுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்த உடனே பொண்ணு வந்து தேடி வந்து நமக்கு வந்து கட்டிக்க போறதில்ல. அப்ப இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா கூடி வரும் அப்படிங்கறத இதுல சொல்லலாம். அடுத்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புதன் திசையில தாராளமா பண்ணலாம். பட் ராகு புத்தியில ஏதாவது கேம்பிளிங் மாதிரி கொஞ்சமா பண்ணலாம். ராகு புத்தி முடிஞ்சிருச்சுன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் வாங்கி வைக்கிறது, அது மாதிரியான நீண்ட காலத்துக்கான வாங்கி வச்சிருக்கிறதுக்கு மாதிரியான அந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது, இது மாதிரியான வேலைகள் செய்யலாம், நல்லா வரும். வாழ்த்துக்கள் சதீஷ்குமார். இப்போ உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து செல்வம் ராமானுஜம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. பதில் கேள்வி என்ன அப்படின்னா, சினிமாவில் உலக அளவிலான புகழ் பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 3/5/1971 3/5/1971 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. டைம் வந்து 6:09 AM மெட்டூர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆறு 9 AM மெட்டூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான அந்த ஜாதகத்தை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது கடக ராசி, லக்னமா வந்திருக்கிறது மேஷ லக்னம். லக்னத்துல சூரியன் உச்சமாய் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு வர ஜாதகங்கள் எல்லாத்துக்குமே சூரியன் உச்சத்திலேயே தான் இருக்கிறார். இப்போ கடைசியா பார்த்த ஒரு 4 ஜாதகத்துக்குமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சூரியன் வந்து உச்சத்துல தான் இருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல தனிச்ச சனி, 8ஆம் இடத்துல தனிச்ச குரு, இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் இவருக்கு உட்காந்துருக்குது. 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரனும் உட்காந்துருக்குது. சுக்கிரன் வந்து உச்சம் இவருக்கு. 3/5/1971 6:09 AM. இவருக்கு நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, மேஷ லக்னம். லக்னாதிபதி வந்து செவ்வாய். அவர் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகுவோட உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் தசை, சுக்கிரன் புத்தி. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும், சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலையும் உட்காந்து தசையும் புத்தியும் நடத்துறாங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இயல்பாகவே உங்களுக்கு நைட்ல தூக்கம் இருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து 10ஆம் இடத்துல ராகு உட்காந்து தசை நடத்துறது அப்படிங்கிறது, செவ்வாய் உட்காந்து தசை நடத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தொழிலையும் நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ கேள்வி நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சினிமாவில் உலக அளவிலான புகழ் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இது வந்து சுக்கிரன் நல்லபடியா இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. ஆனா செவ்வாய் தசை சுக்கிர புத்தி இப்ப நடக்குது 2024 டிசம்பர் வரைக்கும். அப்ப அடிக்கடி பெருமாளை போய் பார்த்துட்டு இருங்க. நிச்சயமா ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். செல்வம் ராமானுஜம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க இந்த கேள்வியை. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். என் மகன் 13/11/1998. ஒரு நிமிஷம் இருங்க. என் மகன் 13/11/1998. அவர் வந்து பேர் போடல. உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க, பேர் போடல. 13/11/1998 உங்க மகனுக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 13/1 13/1/1998 11:20 AM சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ இவருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்துடலாம். இவருக்கு வந்து நட்சத்திரமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது
பூச நட்சத்திரம், ராசியா வந்திருக்கிறது கடகராசி, லக்னமா வந்திருக்கிறது மீன லக்னம், லக்னத்துல தனிச்ச சனி, 7க்கு அதிபதி 10ஆம் இடத்துல சூரியனோட, அப்ப நல்லபடியான கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்லபடியா இருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அது மறைவு கிடையாது. ஏன்னா இங்க சனியும் குருவும் பரிவர்த்தனை, அப்ப நல்லபடியான ஆட்சி பலன் வாங்குறார் குரு. அப்ப நல்லபடியான ஆரோக்கிய பலம் அல்லது நீண்ட கால அந்த ஆயுசு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்குது அப்படிங்கிறது இதுல சொல்லலாம். இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது பிளஸ் உங்களுக்கான கேள்வியை நம்ம பார்க்கலாம். சென்னை ஆயுர்வேதம் படித்து முடித்த பின் சிறிய கிளினிக் வைத்துள்ளான், தொழில் வளர்ச்சி, திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ 27 வயசு ஆறுது. ஆக்சுவலா புதன் திசை, ராகு புத்தி முடிஞ்சோடனே கல்யாணம் சார் இவருக்கு 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இவருக்கு அந்த கல்யாணத்துக்கான டைம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொழில் வளர்ச்சி அடையும், எப்பொழுது திருமணம் செய்யலாம் அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. 2026 ஜூனுக்கு அப்புறம் தாராளமா திருமணம் செய்யலாம். அதுக்கப்புறம் தான் தொழில் வளர்ச்சி நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல இப்போ நம்ம அந்த சூப்பர் சாட்ல பதில் கொடுத்தவங்களுக்கான அந்த பதில்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுல ஒரு பாதியை இப்ப பார்த்துருக்கோம். அடுத்த பாதியை நம்ம அடுத்த ஒரு பதிவுல நம்ம பார்க்கலாம். அப்ப நமது நேயர்கள் ஆள்போல் தலைதலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.